Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது பெப்பர்ஸ் டிவி டகுல்.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த டிவி சேனலை நீங்க திறந்தாலும் அதுல ஒரு பாட்டு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. ஏன்னா அதான் இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லைங்க, எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுமே அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, தன்னோட குழந்தை வேலைக்கு போகலன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க, ஏதாவது பாட்டு நிகழ்ச்சியில் சேர்த்து விட்டுறாங்க. அதாவது அவங்களோட குழந்தை வந்து படிக்கும் போது 100 மார்க் எடுக்கலாம் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா பாட்டு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு 10 மார்க் எடுக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்ணது இல்லாம பாக்குற மக்களையும் சேர்த்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்படி என்னதான் அதுல இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம காமெடியா பார்க்க போறோம். ஓகே, நிகழ்ச்சிக்கு போலாமா? ஏய் ஓ கையா, ஓ கையா, போ மஞ்சு, ஓ நெஞ்சு, ஓ கையா, ஓ கையா. என்ன இப்படி பாட்டு பாடுறானு பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட டகுல் சிங்கருக்காகத்தான் இந்த பாட்டை பாடினேன். நம்மளோட டகுல் சிங்கரை பத்தி சொல்லணும்னா, எவனோ ஒருத்தன் விடிய விடிய எழுதின ஒரு பாட்டை, எவனோ ஒருத்தன் மண்டையை பிச்சுக்கிட்டு டியூன் போட்ட ஒரு பாட்டை, எவனோ ஒருத்தன் வாய்க்கிலேயே பாடின ஒரு பாட்டை என்னமோ இவனுங்களே எழுதினா மாதிரியோ, இவனுங்களே மண்டையை பிச்சுக்கிட்டு டியூன் போட்டா மாதிரியோ, இவனுங்களே வாய்க்கிலேயே பாடினா மாதிரியோ ஃபீல் பண்ணி பாடுவானுங்க. அதுக்கு பல லட்சங்கள் பல கோடிகளை வாரி கொடுப்பானுங்க. ஆனா பாட்டு பாடினவனுக்கு பாராட்டு விழா கூட நடத்த மாட்டானுங்க. பாட்டு பாடின இவனுங்களுக்கு பவள விழாவே நடத்துவானுங்க. அப்படியாப்பட்ட நிகழ்ச்சி தான் நம்மளோட பாட்டு நிகழ்ச்சி டகுல் சிங்கர். இன்னைக்கு இந்த டகுல் சிங்கர் நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்க பேரு ரேடியோ பஜ்ஜி. என்னடா ரேடியோ பஜ்ஜின்ற பாக்குறீங்களா? அது ஒண்ணுமில்ல, இவங்க நம்ம ரேடியோ ஸ்டேஷன் வாசல்ல பஜ்ஜி வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரேடியோ ஓனர் இவங்களை கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னாரு. இவங்க பாட்டை கேட்டு ரேடியோ ஸ்டேஷன்ல சேர்த்துக்கிட்டாரு. லெட்ஸ் வெல்கம் பஜ்ஜி மேடம். Excuse me, Mr. Kandasamy, I love you, சொல்லடி சுப்பலட்சுமி, நீ ஹார்ட்டா கோல்டா நீயே தொட்டு பாரு. Excuse me, hey, excuse me, Mr. Kandasamy, I love you, சொல்லடி சுப்பலட்சுமி, நீ ஹார்ட்டா கோல்டா நீயே தொட்டு பாரு. Excuse me. அதுக்கு மேல வரி தெரியாதா? மறந்துட்டியா? போங்க மேடம். Thank you. மேடம் உட்காருங்க. மேடம் சொல்லுங்க சார். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. நம்ம டகுல் சிங்கர் நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து கிராண்ட் ஃபினாலே நடக்குது, ஓகே, போய்கிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஷோ பத்தி இப்ப சொல்லணும்னா வார்த்தையே கிடையாதுங்க. பாட்டு பாடினா கூட நிறைய பேர் பாட்டையே மறந்துடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் பாட்டு கத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே பாட்டையே மறந்துடுவாங்க. இப்ப வரவங்களுக்கு நீங்க ஏதாவது பாட வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? எனக்கே டிப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்த டிப்ஸுக்கு வந்து நீங்க வந்து 10 மணிக்கு மேல பைசல் பண்றீங்க. பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகே மேடம், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து முத கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். உங்களோட பேர் என்ன சார்? என்னோட பேர் வந்து தர்மமூர்த்தி, லால் பகதூர், கலவல, கண்ணன் செட்டி, ஐயம்பேட்டை, அருடு நம்பி, கலிக பெருமாள், சந்திரன், டைகர் கார்டன், தங்கதுரை. உன் பேரை கேட்டா உன் தெருவில் இருக்கிற பேர்லாம் சொல்ற. உன் பேர் என்னடா? தங்கதுரையா? ஆமா சார். சரி தங்கதுரை, நீங்க வந்து எங்க இருந்து வரீங்க? சார் நான் பாரிஸ்ல இருந்து வரேன் சார். பாரிஸ். வாவ், பாரிஸ் பாரிஸ் பாரிஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பாரிஸ்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது. அப்புறம் பாரிஸ்ல எங்க இருக்கீங்க? பூக்காட்டில இருக்கு சார். ஓ, பாரிஸ்னா அங்கேயே ஒரு ரோஸ் விக்கிற கடை அது மாதிரி எதனா இருக்காதா சார்? அதுல சார் சென்னை சென்ட்ரல் பக்கத்துல இருக்குதா அந்த பாரிஸ் சார். ஏய், பிராட்வே வாங்கி. ஆமா அத சார். பிராட்வே சொல்ல வேண்டியதானே? அதுதான் பாரிஸ். பாரிஸ் இங்கிலீஷ்ல சொன்னேன் சார். சரியா, அதெல்லாம் ஒரு பாட்டு நிகழ்ச்சி வந்துக்கிறியா? உங்களுக்கு கர்நாடிக் தெரியுமா? கர்ணம் அடிப்பா சார். சரியா, நீ பிராட்வேல இருந்து வரும்போது தெரியும் நீ கர்ணம் தான் அடிப்பேன்னு. ஓ, அதை கர்நாடகா கேக்குறீங்களா? பெங்களூர் பக்கத்துல இருக்க. ஆமா, அதனால கேட்க. ஐயோ, 2-3 தடவை போயிருக்கேன் சார் கர்நாடகா. பாராட்டி. நான் கேட்டது உனக்கு பாட்டு பாட தெரியுமா? நல்லா பாடும் சார். நல்லா பாடுவியா? சரி ஓகே, இந்த அப்படி சரி பாடு.
ஐரா ஐரா ஐரப்பா ஐரா ஐரா ஐரப்பா 50 கேஜி தாஜ்மஹால் உனக்கே உனக்கா. எனக்கு ஒண்ணு வேணாம், தள்ளி போங்க. ஏன் அவ்வளோ போற? கொஞ்சம் குறை, குறைச்சி பாடு. குறைச்சி பாடுறேன். ஐரா ஐரா ஐரப்பா ஐரா ஐரா ஐரப்பா 25 கேஜி தாஜ்மஹால் உனக்கே உனக்கா. உன்னை குறைக்க சொல்லி பாட்டுல அந்த சுதியை கொஞ்சம் குறைறான்னா விட்டா பாட்டுல இருக்கிற அந்த கேஜியை குறைச்சிக்கிறேன். பாட்டுல சரி மேடம், இவன் பாடுனதுக்கு என்ன மேடம் சொல்றீங்க கமெண்ட்ஸ்? தங்கத்தறியை பத்தியே சொல்லணும்னா, பட் ஷூ ரொம்ப அழகா இருக்கு, அவருடைய ஜீன் ரொம்பவே கியூட்டா இருக்கு. வாட்ச் எங்க வாங்குனீங்க? வாட்ச் சித்தப்பா கிட்ட வாங்கினேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஷர்ட் எங்க பெரியப்பா கிட்ட வாங்கினேன். அதுவும் நல்லா இருக்கு. இது டப்ஸ் குத்துருக்கீங்களா? அது எப்படி? அதுவா, தூங்கிட்டு இருக்கும்போது காது குத்திட்டாங்க மேடம் எனக்கு. உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஐயோ மேடம், அவனை பத்தி கேளுங்க மேடம். அவன் பாடுனதை பத்தி கேளுங்கன்னா அவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காது குத்துறானா மூக்கு குத்துறானு? பாடினதை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் என்ன சொல்றான்னு கேட்போம். ஆடியன்ஸ்ல செருப்பு கையில வச்சு நிக்கிறாங்க. அங்க பாருங்க, ஒருத்தர் சாணி வச்சு கையில நிக்கிறான் பாருங்க மேடம். உங்க மூஞ்சலாம் பார்த்தா சாணி நீ பண்ண டிவி இல்லையா மேடம்? அந்த செயின் எங்க மேடம் வாங்கி? நல்லா இருக்கு. இதுவா பர்மா பஜார்ல எனக்கு கொடுத்தாங்க ஒரு கஸ்டமர். காதுல கம்பல் இருக்குது, கையில வளையல் இருக்குது, அதெல்லாம் விட்டு அங்க தொங்குற செயினை மட்டும் கேட்கல, அங்க தொங்குற செயினை மட்டும் கேட்கல மேடம். அதெல்லாம் விடுங்க மேடம். அவன் பாடினால அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம். பாட்டு பாடுறது குரல் வளம் இருந்தாதான் பாட முடியும். பட் அந்த குரல் வளம் அவருக்கு ரொம்ப ரஃப்பா இருக்கிறதுனால அவர் வாய்ஸுக்கு அதுதான் அமையும். அந்த பாட்டு திருப்பி பாடு. இதேதான் சார். ஏன் அழுகுறப்பா? ஏன் அழுகுற? பொறுமையா பாடு மேடம். காதுல அப்படியே தேன் போய் பாயிடும், அந்த மாதிரி பாடு. பாடு, இன்னொரு பாடு. இது ஸ்லோவா பாடாதீங்க, கொஞ்சம் ஹை ரேஞ்ச் ஏத்தி பாடுங்க. இது கூட மாறிடுச்சு. வெளியே போப்பா. போ போடா, வெளியே போடா. போ, டென்ஷன் ஆகாத போ. நானும் டென்ஷன் ஆகாத போ. இல்லடா, போடா போடா, வெளியே கால. ஏன் எதுக்கு ஃபீல் பண்றப்ப? தூர கலகாதீங்க, அவங்க பாத்துப்பாங்க போ. மேடம் டேய், அவங்க நீ பாண்டத பாத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. போடா போடா வெளியே. அது கடைசி போடா. கலப்படாது. நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவனே அழுதுட்டு நம்ம கெஸ்டையும் அழ வச்சுட்டு போயிட்டான். ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே மேடம், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து பாடிட்டு போயிட்டாரு. அவர் வந்து நம்ம செலக்ட் பண்றோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம யோசிக்கிற அளவு கூட அவர் வைக்கல. ஏன்னா அந்த அளவு அவர் மோசமா பாடினாரு. ஓகே, அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். வாங்க. உங்க பேர் என்ன? ராக்கி. இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்திருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து என்ன பாட்டு பாட போறீங்க? சார், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச படத்துல இந்த சந்திரமுகின்ற படத்துல இருந்து ஒரு சாங் பாடலாம். சந்திரமுகி படத்துல இருந்து? சந்திரமுகி படத்துல ஜோதிகா மேடம் கூட அந்த பாட்ட பாட போறீங்க? இல்ல சார், அதுல சார் தேவடா தேவடா சாங். ஓ, அந்த சாங் பாட போறீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நீங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பாடலாமா சார்? பாடு சார். அது டேய், கிளாப்ஸ்லாம். கிளாப்ஸ். கிளாப்ஸா? நீ முதல்ல பாடுறா. நீ பாடுறத வச்சு தான் அவங்க கிளாப்ஸ் தட்டுவாங்க. ஓ சரி, ஓகே சார். ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு கிளாப்ஸ் தட்டினமா? முதல்ல பாட்டு ஒழுங்கா பாடு. ஓகே சார். உன்னை கை தட்டலாமா இல்ல உன்னை தட்டலாமான்னு பார்க்கலாம். பாடு. சரி, பாடலாம். சுட தண்ணி எதனா கொடுக்க சொல்லிட்டா? இல்ல சார். வேணாவா? காபி எதனா சாப்பிடுறியா? பாரு. அரே 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 தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா அரே 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 சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா அரே 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 எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டிட்டுடா. ரிப்பீட். அரே 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 தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா அரே 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 சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா அரே 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 எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்ட திட்டுட்டா. ரிப்பீட். அரே 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 தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா. வாடா. டேய், உன்னை பாட்டுல இருக்கிற ரிப்பீட்டர் சொன்னா நீ என்ன பாட்டியே ரிப்பீட் பண்ணி பண்ணிக்கிற? மேடம், என்ன மேடம் முடி பாடிட்டு இருக்கா? சார், நான் வந்து ஜட்ஜ் உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க தான் வந்து கூப்பிட்டு வந்தீங்க, நீங்க தான் பேசணும். சரி, ஓகே. சரி, இப்ப தம்பி பாடிருக்காப்ல.
ஒரு பாடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கீழே தள்ளி விடாம இருந்து பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். என்ன மேடம் ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க மேல விழுந்துருக்கீங்களா? என் மேல விழுந்து சட்னியா இருப்பார். ரொம்ப அழகா பாடினாரு. அவர் சட்னியா இருப்பாரா? சரி ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்கன்னு சார் வரீங்க நீங்க? வெளியாக என்ன ஒர்க் பண்றீங்க? ப்ரொஃபஷனல் சிங்கரா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். கண்ணாடி எங்க வாங்குனீங்க? பிக் பஜார். என்ன ஒரு ஒருத்தர் வரவங்க கிட்ட நீங்க கண்ணாடி எங்க வாங்குனீங்க, இங்க இருந்து வரி இதே கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் பாடுனது எப்படி இருக்கா சொல்லுங்க மேடம். என்ன மார்க் போடலாம் உங்களுக்கு? 32. என்ன மார்க் போடுற? இல்ல சார் அவங்க மார்க் என்ன போடலன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மார்க் போடுற? சார் இல்ல அவங்க ஏஜ் 32. சாரி என்னங்க சார் இப்படி பண்றாங்க? சாரி மேடம். ஓகே ராக்கி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க பாடி இருக்கீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? பாடுனது எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா? எஸ் ஆமா சார், நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பாடி இருக்கேன் நான். கான்ஃபிடென்ட்டா பாடி இருக்கீங்க. கொஞ்சம் மனசாட்சி இல்லாம எவன் கேட்டாலும் சொல்றது. ஆமா சார், கண்டிப்பா என்னோட கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா? ஓகே ரைட் மேடம். நம்ம ராக்கி அற்புதமா பாட்டு பண்ணாரு. அவரு நீங்க என்ன லைட் காட்ட போறீங்க? தோ இப்பவே காட்டிடலாம். மேடம் லைட் எடுக்கிறேன் சார். எடுங்க. அவர் கிரேட் லைட் தான் காட்டுறேன். எஸ் எஸ் எஸ். டேய் நாசமா போனவனே, அது ரெட் லைட்ரா, பச்சை லைட் இல்ல சார். பச்சை லைட்ல செலக்டட், ரெட் லைட் ரிஜெக்டட். பரவாயில்ல சார், மேடம் வந்துட்டு சிகப்பு லைட் காட்டியிருக்காங்க இல்லையா? சந்தோஷமா இருக்கு. வாவி அவங்க மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியாண்டுறாங்க. ஏன்னா அதுக்காக சந்தோஷப்படுறேன். பேரே கத்துறோம் சார். போடா. என்ன மேடம் அவன் பாத்தீங்களா, அவன் ரெட் லைட் காட்டுறது என்ன சொல்லிட்டான் பாத்தீங்களா? கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சா நான் என்ன சார் நீங்க எனக்கு பார்த்து குனிங்க. ஓகே மேடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில யாரு பாட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு தேர்ட் கண்டஸ்டன்ட். வாங்க வாங்க வா வா. என்ன அழகா டான்ஸ் ஆடிட்டே வராது. டான்ஸ் ப்ரோக்ராம் போட்டு மாத்தி நம்ம பாட்டு ப்ரோக்ராம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து பிரபு. பிரபு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. உங்க அப்பா பேர் என்ன? வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு. உங்க தாத்தா பேர் என்ன? வேலாச்சலம் பிரபு. ஓகே சரி, நீங்க வந்து இப்போ இந்த பாட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாடுனதை கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பாட்டு பாடலான்னு இருக்கு சார். ஜோடி படம். ஆமா ஆமா. பிரசாந்த் நடிச்ச படம். ஆமா ஆமா ஆமா. ஜோடி. ஓகே சூப்பர். அந்த பாட்டு இப்போ மேடம் ஒரு பாடல கேட்கலாம். ஓகே ரெடி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே தடடடடை தம்பி உன் காதல. அவங்க வாசிப்பாங்கம்மா, நீ பாட்டு போடு. அவங்க வாசிப்பாங்களா? சரி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். தம்பி அத நீ சொன்ன வச்சுக்க, அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும்ல. அதெல்லாம் பாடாத குடு. மேடம் என்ன மேடம் எப்படி பாடினாரு இவரு? ஒரு பாட்டுல என்ன ஸ்ருதி பார்த்து பாடினா இன்னும் நல்லா இருக்கும். சுதி பார்த்து பாடினா நல்லா இருக்கும்ன்றாங்க. என்ன சரி நான் பாடுறேன் சார். மேடம் சொல்ற மாதிரி பாரு. நான் சுதி பார்த்து பாடுறேன் சார். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லி. என்னடா இது? சுதி சார், கமலஹாசன் பொண்ணு சுதி. இந்த சுதியோட பார்த்து பாட சொன்னாங்க. அவங்க தானே சார் பாட்டுல ஒரு சுதிடா, பாட்டுல ஒரு சுதி வச்சு பாடுறா. இல்ல சுதி பார்த்து பாட சொன்னாங்க. இந்த பாட்டுல காட்டுறாங்க. இந்த பாட்டுல சுதி போட்டா வரேன் சார். ஐயோ நான் வச்சுக்கிறேன் சார். இருக்கிட்ட நான் யார் வச்சுக்கிறேன் போட்டா தானே. சுதி பிடிச்சி பாடுறதுன்னா வந்து மேடம் நல்லா பாடுவாங்க. அதனால நீ வேற எதுனா பாட்டு பாடு. அப்ப நீங்களே சொல்லி கொடுங்க, நான் பாடுறேன் சார். சரி நான் சொல்லி கொடுப்பா. இல்ல சரி ஓகே சார், ஒரு பாட்டு பாடாத நீங்க சொல்லி கொடுங்க சார். ஓகே நீ பாடு, அப்புறம் நீ நல்லா பாடலாம். ஆடி போனா அவனி அவ ஆல மழைக்கும் தாவணி, ஆடி போனா அவனி அவ ஆல மழைக்கும் தாவணி, பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ பாவாட ராட்டினம் போலன்னு சுத்துரா, பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ பாவாட ராட்டினம் போலன்னு சுத்துரா. என்ன பாரு அவங்க சுத்துறா? இல்ல அந்த பாட்டுல சுத்துரா சுத்துரா. இத பத்தி மேடம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். மேடம் தம்பி பாடலாம். ஆடி போனா அவனி அவ ஆலமயக்கும் தாவணி. டெம்போ வரல சார் இன்னும் அந்த பாட்டுக்கு. டெம்போவோட பாடினதானே நல்லா இருக்கும், டெப்த் இருக்கும். டெம்போ வரல அப்படின்னு சொல்றாங்க. டெம்போ கல்யாண கச்சேரி ஸ்பீக்கர் எடுத்துன்னு போயிறாங்க, அதனால டெம்போல வரல. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் சேரத்துல வந்தேன் சார். அவங்க கேட்கல அந்த டெம்போனா பாட்டுல வந்து ஒரு 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 கனெக்ஷன் வரல, வேகம் வரல அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நானு மேடம் அதேதான் நீங்க பாடுறதுல
இன்னொன்னு முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா குரல் வளம் உங்களுக்கு இன்னும் நல்லா வரணும். நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்ல தண்ணியில சாவாசம் பண்ணுங்க. இவ்வளவு தளவுக்கு இன்னும் குரல் வளம் நல்லா இருக்கும். குடிக்கிற தண்ணியில. ஓகே, சோ இவங்களுக்கு வந்து என்ன லைட் கொடுக்க போறீங்க மேடம்? சிவப்பு லைட்டா, பச்சை லைட்டா, இல்ல ஒயிட் லைட்டா? இத காமிச்சிடலாம். மேடம் தேங்க்ஸ் மேடம். இது ஏய் என்ன gift கொடுத்தாங்க சார். கிஃப்ட் அது நீ செலக்டா இல்லையான்னு காட்டுறதுக்கு தான் லைட். போ அப்படியா மேடம், எல்லாருக்கும் சிவப்பு லைட்டே திருப்பி காட்டினீங்களே. இருக்கிற கண்டஸ்ட்லாம் சிவப்பு லைட்டை பார்த்து போயிட்டு அப்புறம் யாரு வர்றது பாருறதுக்கு? நீங்க ஒரே லைட் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த லைட்டை தான் நான் காமிக்க முடியும். நீ ரிஜெக்ட் வெளியே போ. அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில வந்து எந்த கண்டஸ்டன்ட் பாட போறாங்க ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு நம்மளோட இந்த பாட்டு நிகழ்ச்சி. அதே மாதிரி ஆடியன்ஸும் ரொம்ப விறுவிறுன்னு ஏந்து வீட்டுக்கு போய் நிக்கிறாங்க. மேடம், நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடுற எவனுக்கும் மண்டியில மசாலாவே இல்ல மேடம். வெறும் களிமண் தான் இருக்குது போல. ஒழுங்காவே பாட மாட்டானுங்க. நம்ம சொல்றது அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டானுங்க. நான் அவனுக்கு சொல்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நிகழ்ச்சி எங்கதான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்துருவோமா? பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். டேய் கிவா கிவா ஒழுங்கா பல்லன்னு மக்களே உன்னை அடிச்சாங்க மண்டியில கட்டி போட்டுங்க. மக்கள் தான் வந்துட்டு என்ன ஓட்டு போட்டு ஸ்டேஜ் ஏத்துனாங்க. போன முறை மேடம் சொன்னாங்க நீங்க பாடுற பாட்டுல வந்துட்டு மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு. அதான் இந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது இல்லையா? அதான் மண்டையில மசாலோட வந்துருங்க. மண்டியில மசாலா காட்டுது. அப்போ ஓப்பனா பாடுனா சட்டை பாட்டுலாம் கைட்டி போட்டு வந்து பாடுவியா? டேய் அதெல்லாம் இங்க கூட கேட்டுறாங்க. என்னால போறா என்ன பண்ண பாட போற? நான் இளையராஜாவோட ஃபேன் சார். ஓ இளையராஜா பண்ணா நானும் இளையராஜாவோட ஃபேன் தான். ஓகே, இதுக்கெல்லாம் மார்க் போட மாட்டேன். ஒண்ணுதான் போடுவோம். கேட்ட பாட்டு மட்டும் பாடு. பாட்டு பாடுறா வேற அம்மிங்க அங்க பாடுறா கெஸ்ட் தூங்குறாங்க. மேடம் என்ன கக்கு என்ன நடந்தது? இல்ல மேடம், அவர் பாட ஆரம்பிச்சா நீங்க தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் இன்னும் பாடவே இல்லைங்களே. நாய வேற நல்ல பாட்டா பாடுறான். அவன் கை தட்டி என்ஜாய் பண்ண இன்னொரு பாட்டு பாடுறான். சரிங்க சார். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கள் பல விதம் தான். நீ பாடும்போதே தெரியுது எவ்வளவு பாடுபட்டு இந்த பாட்டை பாடுறேன்னு. மேடம் இந்த கமெண்ட் மேடம் கமெண்ட் சொல்லுங்க மேடம். தம்பி எப்படி பாடினாப்ல? அவர் ரொம்ப டபுள் மீனிங்ல பாடுறாரு. நீ கால முதல்ல சொல்லுங்க. இல்ல ஒரு பாட்டு பாடுறதே பாத்தீங்கன்னா பட் என்ன பார்த்து பாடிட்டு இருக்காரு. பட் ஆடியன்ஸ் கிட்ட பார்த்து பாடுறது இல்ல. அவன் ஒரு ரசனை கட்டவன் மேடம். உங்க மூஞ்ச பார்த்து பாடுறான் பாருங்க. அவனை செருப்பால் அடிக்க வேணாம். சொல்லுங்க மேடம். அப்புறம் பாட்டு ரொம்ப நல்லதா பாடுறாரு. இருந்தாலும் அவருக்கு இன்னும் பிராக்டிஸ் பண்ணும். சரி, இன்னொரு சான்ஸ் இல்ல சார். இன்னொரு சான்ஸ் கொடுத்தா மேடம் வந்துட்டு, ஏன்னா நான் ஸ்டேஜுக்கு வரும்போது மேடம் பாடின நிறைய பாட்டுலாம் பார்த்து கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இல்ல மேடம், இவன் வந்து தம்பி வந்து ஆல்ரெடி இவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் ரிஜெக்ட் ஆகி திரும்பி போய் கேட்டா மக்கள் ஓட்டு போட்டு அவரை மேல தூக்கி போட்டாங்கன்னு சொல்றாப்புல. சரி, திரும்ப வந்திருக்காரு. அவருக்கு என்ன லைட் கொடுக்க போறீங்க? பச்சை லைட்டா இல்ல சிவப்பு லைட்டா? அவருக்கு ஒரே லைட் தான் கொடுக்கணும். நீ வந்ததுல இருந்து ஒரே லைட் தானே கொடுத்துருக்குற. கொடுக்கறது ஒரே லைட் தான். அதுதான் காட்ட முடியும். என்ன சாகிர், ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இது, சூழ்நிலை. உங்களுக்கு வந்து சிவப்பு லைட்டை கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் போய் உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உங்களை சேர்த்திருப்பாங்க. உங்க அம்மா வந்து வேசார்பாடில இட்லி விற்கிறாங்க. உங்க அப்பா வந்து சவுகார்பேட்டில் ரிச்சா ஓட்டுறாரு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வந்து இந்த கர்நாடிக் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து உங்களை வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்க வச்சிருக்காங்க. அதான் நீங்க யோசிச்சு பார்க்க வேணாமா? அழுகுறோம் யோசிச்சு பார்க்க வேணாமா சாகிர்? சொல்லுங்க ராக்கி. நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க எலிமினேட் ஆவீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மோர் தென் பிராக்டிஸ். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்க, வந்து திரும்பவும் பாடுங்க. பாடி அடுத்து நீங்க டைட்டில் வின்னரா வரணும். அதுதான் எங்களோட ஆசை. உங்க அண்ணன் பிக் பாக்கெட் கேஸ்ல உள்ளதுனால அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனார் ராக்கி? நீ உங்க அப்பா உங்க அம்மா நீங்க 3 பேரும் வந்து நம்ம கன்சாமி கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. அது பொறுக்க முடியாம அவர் ஜெயிலுக்கு போனார். திருடிட்டு ஜெயிலுக்கு போனாரு.
அந்த கஷ்டத்தை நீங்க போக வேணாமா? இதுல பாட்டு பாடி ஜெயிச்சு அந்த காசை வின் பண்ணி நீங்க வந்து உங்க அண்ணனை வந்து பெயில் எடுக்க வேணாமா? ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்னல ஜாகி ஃபீல் பண்ண ஒன்னலடா செல்லம் ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் என்ன ஏதோ கட்டி போச்சு. ஏமா அவன் தான் கட்டிப்பிடி வர, உனக்கு கொஞ்சம் அறிவு இல்ல? இல்ல சார், ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டாருன்றது வேற ஒண்ணு. நான் கூட தான் வந்ததுல ஃபீலிங் இருக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படி நில்லுங்க. என்கிட்ட மட்டும் சொல்லு. நான் பாடி தோத்துட்டேன் அப்படின்றது நான் ஆகல. நான் என் ஃபிகர் கட்டலாம் வேற மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். இவர் பாடி என் ஃபேமிலி எல்லாம் சொல்லி பேசி என்ன அழ வச்சுட்டு ராத்திரி வந்து நான் 10 மணிக்கு நான் மேடம் ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து உங்க ஃபிகர்ட்ட அவங்க பேசுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுவாங்க. போங்க சார். உங்க ஃபிகர் பிடிக்கல மேடம் ஃபோன் பண்ணுங்க. ஆடா போங்க சார். நான் பாட்டு எங்கே இருந்தேன் சும்மா என் ஃபேமிலியை பத்திலாம் சொல்லி உள்ள இழுத்து விட்டு என் ஃபிகர் முடிஞ்சு எப்படி முடிப்புன்னு தெரியல. அடுத்ததா ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காரு. அவர் எப்படி பாட போறாரு, என்ன பாட்டு பாட போறாரு, அவராவது அந்த சாக்லேட் மலையை வாங்குறாரா, வின் பண்றாரா அப்படின்னு பார்ப்போம். சோ த ஃபைனல் கண்டஸ்டன்ட், லெட்ஸ் வெல்கம். யாரு ட்ரெயின்ல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறோம்? தம்பி உங்க பேர் என்ன? என் பேரு வெங்கட். வெங்கட். சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? சார் நான் இந்த அமர்கலம் படத்துல இருந்து ஒரு அமர்கலமான பாட்டு பாட போறேன் சார். அமர்கலம். அமர்கலம்னா யார்? நம்ம தல படமாச்சே. ஆமா, தலை படம். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், நித்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லாத வாழ்க்கை கேட்டேன், பெரியப்பா கிட்ட பேனா கேட்டேன், சித்தப்பா கிட்ட சீவல் கேட்டேன், மாமா கிட்ட மாம்பழம் கேட்டேன், நாத்தனார் கிட்ட நாய கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, வாழ்வே வேண்டாம் என்று நானே மரணம் 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 கேட்டேன். இவ்வளவு கேட்டியா? இந்த பாட்டை ஒரு 4 தடவை கேட்டியா? நாய என்னடா பாட்டு பாடுற? இல்ல சார், இவன் பாடுறது நீங்க என்ன சொல்றீங்க? இவர் இங்க வந்து டெட் ஆயிடப்படுறதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து கோன்னு கத்துறாரு தவிர வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. பாடுறா, வாய்ஸ் கேட்கலையாடா? மேடம் இந்த பாட்டு என்னோட லைஃப்ல பத்தி பாடினேன் மேடம். எங்க தாத்தா கிட்ட தடியை கேட்டேன், எங்க ஆயா கிட்ட பொடியை கேட்டேன், யாருமே எனக்கு கொடுக்கல. அதை ஃபீல் பண்ணி தான் மேடம் நான் பாடுறேன். எங்க கிட்ட சான்ஸ் கேட்டீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை ஒழுங்கா நீங்க பாடலாம் இல்லைங்களா? சொன்னீங்க மேடம், கரெக்டா பஞ்ச். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. சரி ஆயிட்டாங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். மறுபடியும் ஒரு சான்ஸ் கேட்கலாம் மேடம். சரி பாடட்டும் விடுங்க, என்ன பாடுறது பாப்போம். பாடுறா. மேடம் அப்படி ஒரு பரந்த மனசுடா. ஆமா சார். பாடு. தன்னானே நனனா தன்னன 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 நான 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 ரரி ராரி 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 ரகிராரி கிராரி மண்ணுலாரி ருப்பலாரி தண்ணிலாரி கப்பலாரி மண்ணுலாரி. சாரி 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 சாரி. மழைக்காக தான் மேகம், அடக்கலைக்காக தான் நீயும், நாம் கலந்தாடுவோம் மகனே வா மகனே வா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். மகனே வா மகனே வா மகனே வா. யார் இவன்? மகனே இவன் ஒரு பைத்தியக்காரன்டா. அப்பா யாருன்னு தெரியாம சுத்தி இருக்கிறான். யாரு மேல வந்தாலும் அப்பா அப்பான்னு ஓடி கட்டி பிடிச்சோம். ஒரு நாள் மேலமே அப்பான்னு கட்டி பிடிச்சானா பாத்துக்கலாம். ஐயோ சிரிக்கலாம் பாரு. டேய் போடா, உங்க அப்பா அந்த கூட்டத்துல இருப்பான், போய் தேடி போ. அம்மாக்கும் அப்பாக்கும் வித்தியாசம் தெரியாத பையனா இருக்கான். ஆமா, அதனால தான் உங்களை வந்து கட்டி பிடிச்சிருக்கான். மேடம் சொல்லுங்க மேடம், தம்பி எப்படி பண்ணாரு? ரொம்ப அழகா பாடினாரு. அவருக்கு சாக்லேட் ஷவர் மாதிரி போடுறேன். ஹாப்பி வாயமுடா. கண்ணமுடு. சாக்லேட் ஷவர் வரணும்ல? கண்ணமுடு. இப்ப நீங்க கண்ணு திறக்கலாம். சாக்லேட் ஷவர். சார் 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 என்ன சார் சாக்லேட் சவர் சாக்லேட் கவரை போடுறீங்க? டேய், அதெல்லாம் நல்லா பாடுறவங்களுக்கு தான் சாக்லேட்டோட போடுவோம். நல்லா பாடாத நாய்க்கெல்லாம் வெறும் கவர் தான் போடுவோம். இத வாயில வச்சு சப்பிட்டே போ போ. வெட்டி வேறு வாசம் கூசம் இதானே? வெட்டி வேறு வாசம் உங்க தாத்தா பல்லு கூசம். மாத்தி சொன்னா பாருங்க. பாத்தீங்களா? வெட்டி வேறு வாசம். ரொம்ப அற்புதமா போச்சு. இன்னைக்கு நம்மளோட அந்த கிராண்ட் பினாலே ஷோ, நம்மளுடைய டபுள் சிங்கர் நீங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்ப நீங்க எங்களுக்காக எலிமினேட் ஆனவங்களும் சரி, இப்ப வின் பண்ணவங்களும் சரி, எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க ஒரு சாங் பாடினீங்கன்னா நாங்க எல்லாரும் ஜாலியா இந்த கிராண்ட் பினாலே முடிச்சிருவோம். அக்கா பொண்ணு கிக்கு தானடா, முதல் செட்டு தானடா, சில்வர் தட்டு தானடா.
தேகத்தை நான் இப்போ 1 நம்பர் ஆக்க போறேன்டா. ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் Duggle.com பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்களை ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க மொக்க, நான் உங்க சிக்க. லைஃபுக்கு இல்ல வாரண்டி, சிரிப்புக்கு நாங்க தான் கேரண்டி. கேரண்டி. எஸ்.